வணக்கம். தினத்தகவலில் இன்றைய நிகழ்வுகளை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். கால்நடைகளின் பால் உற்பத்தி திறன், கன்று ஈனும் திறன் பாதிக்காமல் இருக்க கோமாரி தடுப்பூசி முகாம்களை பயன்படுத்திக் கொள்ள காஞ்சிபுரம் கோட்ட கால்நடைத்துறை துணை இயக்குனர் வேண்டுகோள். தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் கோமாரி நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. காஞ்சிபுரம் கால்நடை பராமரிப்புத்துறை காஞ்சிபுரம் கோட்ட இணை இயக்குனர் மைதீன் பாத்திமா வழிகாட்டுதலில் துணை இயக்குனர் திருக்குமார் காஞ்சிபுரம் கோட்டத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஒன்றியம், வாலாஜாபாத் ஒன்றியம், உத்திரமேரூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு செய்து வருகின்றார். இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் திருப்புலிவனம் கிராமத்தில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை ஆய்வு செய்த பின் கோமாரி தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். இந்த நிகழ்வின் போது உதவி கால்நடை மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள், கால்நடை உதவியாளர்கள் பங்கேற்றனர். வணக்கம். கால்நடை பராமரிப்புத்துறை காஞ்சிபுரம் கோட்ட உதவி இயக்குனர் திருக்குமார் பேசுகிறேன். ஆக்சுவலாக கோமாரி நோய் தடுப்பூசி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது 9வது சுற்று தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 முறை, வருடத்துக்கு 2 முறை இந்த தடுப்பூசி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 1ஆம் தேதி டு 30ஆம் தேதி வரைக்கும் கிராமங்களுக்கு சென்று முகாம் தடுப்பூசி போடுறாங்க. ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 10 வரை விடுபட்ட மாடுகளுக்கு தடுப்பூசி பணி மீண்டும் அதே கிராமத்துக்கு சென்று விடுபட்ட மாடுகளை தடுப்பூசி மூலம் கவர் பண்ணுவாங்க. இந்த கோமாரி தடுப்பூசி முக்கியத்துவம் என்னன்னா, இது மாடுகளுடைய வாய் மற்றும் குழாம்பு பகுதிகளை பாதிக்கும். அப்படி பாதிக்கப்படும் பொழுது அந்த மாடுகளுடைய உற்பத்தி திறன் குறைஞ்சு போயிடும். கறவை மாடு ஆச்சுன்னா மறுபடியும் அடுத்த பால் கறவை குறைந்து மேலும் கன்று உற்பத்தி திறனும் கம்மியாக இருக்கும். காளை மாடு மற்றும் இதுக்கு அதனுடைய வேலை செய்யும் திறன் குறைந்ததுனால உங்களுக்கு அந்த மாடுகளுடைய அடுத்த சீசனில் அதனுடைய வேலை திறன் மிகவும் கம்மியாகிவிடுது. அதனால் நீங்கள் பொதுமக்கள் அனைவருமே இந்த தடுப்பூசி தவறாது போட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பு மூலம்.